ஈசன் கையில் இருக்கும் கல்லை மெல்ல கீழே காட்டுகிறார். அந்த கல் கீழே விழும்போது ஒரு லிங்கத்தின் வடிவில் மாறுகிறது. பல வருடங்கள் உருண்டு போகின்றன. திண்ணன் இப்போது கட்டுமஸ்தி இளைஞன். அவன் ஊரில் ஒரு பெரிய கழுகு ஒரு கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு பறக்கிறது. ஊர் மக்கள் ஈட்டியை எறிந்தும் கழுகை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரத்குமார் பதட்டத்துடன் தின்னா என்று குரல் கொடுக்கிறார். திண்ணன் தனது வில்லை வளைத்து குறி தவறாமல் ஒரு அம்பை எய்கிறான். அந்த அம்பு கழுகின் இறகை சிதைத்து குழந்தையை பத்திரமாக மீட்டெடுக்கிறது. ஊர் மக்கள் அனைவரும் திண்ணனை ஒரு தெய்வமாகவே பார்க்கிறார்கள். நீதான் எங்களை காக்கும் தெய்வம் என அவன் காலில் விழுகிறார்கள். அப்போது பூசாரி வந்து காப்பாற்றியது பத்ரகாளிதான், திண்ணன் அல்ல என தடிக்கிறார். இந்த கல்லு என்னை காப்பாற்றவில்லை, நான் தான் எல்லோரையும் காப்பேன் என சவால் விடுகிறான். திண்ணன் வேட்டைக்கு காட்டுக்குள் ஒரு ஆற்றுக்கு செல்கிறான். அங்கே அழகே உருவமாகிருக்கும் நெமிலியை சந்திக்கிறான். நெமிலி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து பழங்களை படைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளது அழகில் திண்ணன் அப்படியே மெய்மறந்து சிலை போல நிற்கிறான். யார் நீ? மலைமாடு போல ஏன் என்னை முறைத்து பார்க்கிறாய் என கேட்கிறாள். திண்ணன் பதில் பேசாமல் அங்கே நிற்கிறான். அவள் அவசரமாக அங்கிருந்து கிளம்பிச் செல்கிறாள். நெமிலி அந்த காட்டுப்பகுதியை ஆளும் ராணி பனாரங்கின் மகள். ராணிக்கு நெமிலி இப்படி சிவனை வழிபடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. மக்களுக்கு புது கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்க ஒருவரை நியமிக்கிறாள் ராணி. ஆனால் நெமிலிக்கு கனவில் இடைக்கடி ஒரு வாயுலிங்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நெமிலி ஒரு முனிவரிடம் தன் கனவை பற்றி கேட்கிறாள். சாமி, எனக்கு தினமும் வாயுலிங்கம் தெரிகிறது, அதை தரிசிக்க வழியுண்டா? அதற்கு வாய்ப்பே இல்லை அம்மா, அந்த லிங்கத்திற்கு பத்ரகநாச இன மக்கள் காவல் கொண்டிருக்கிறார்கள். பின்பு அந்த லிங்கத்தின் ரகசியத்தை முனிவர் அவளுக்கு விளக்குகிறார். மகாதேவ சாஸ்திரிகள் என்பவர்தான் அந்த லிங்கத்திற்கு ரகசிய பூஜை செய்கிறார். அவர் 4 வேதங்கள் கற்றவர், சிவனின் தீவிர பக்தர். அவரை தவிர அந்த லிங்கத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. காவல் இருக்கும் மக்கள் கூட ஒரு எல்லைக்கு மேல் உள்ளே நுழைய முடியாது. மறுபுறம் மகாதேவ சாஸ்திரிகள் காவலுக்கு இருப்பவர்களை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்கிறார். வாயுலிங்கத்திற்கு மனமுருகி பூஜைகள் செய்து வழிபடுகிறார். எம் குலம் பல தலைமுறையாக உன்னை காக்கிறது, இதற்காக உயிரையும் கொடுப்பேன் என்கிறார். திண்ணன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு கும்பல் குதிரையில் வருவதை காண்கிறான். அவர்கள் வாயுலிங்கம் எங்கே இருக்கிறது என திண்ணனிடம் வழி கேட்கிறார்கள். திண்ணன் ஏளனமாக வழியை காட்ட அவர்கள் உள்ளே சென்று பெண்களுடன் வம்பு செய்கிறார்கள். சத்தம் கேட்ட திண்ணன் கோடுத்துடன் குதிரையில் பாய்ந்து செல்கிறான். வரிசையாக தனது அம்புகளால் அத்தனை பேரையும் சரித்து தள்ளுகிறான். கூட்டத்தின் தலைவன் சாகும் தருவாயில் திண்ணனிடம் ஒரு உண்மையை சொல்கிறான். நீ யாரை கொன்றாய் தெரியுமா? காலமுகனின் தம்பி நான். வாயுலிங்கத்தை எடுக்கவே நாங்கள் வந்தோம். என் அண்ணன் வந்தால் உங்களை அழித்து விடுவான் என்கிறான். திண்ணன் பயப்படாமல் அவன் கழுத்தில் கத்தியை இறக்கி உயிரை எடுக்கிறான். காலமுகன் படையெடுத்து வரப்போகிறது என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது. சரத்குமார் ஊர்க்கூட்டத்தை கூட்டி மக்களிடம் பேசுகிறார். காலமுகன் வந்தால்